ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி போன தடவை வீடியோவில் பார்த்தோம். அப்படி தோஷம் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும், அந்த பார்வை எப்படி பார்க்கணும், உண்மையில் என்னவா இருக்குது அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் என்ன காரகத்துவங்களுக்கெல்லாம் வருதோ அந்த காரகத்துவங்களில் ரொம்பவே விஷயம் சீரியஸ் ஆகும். பூமி, இப்போ ஒரு வீடு வாங்குறீங்க நீங்கள், அல்லது நிலம், வீடு, தோப்பு, தோட்டம், துறவு, இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் வாங்குறீங்க, பூமி சம்மந்தமான விஷயங்கள் வாங்குறீங்க. அதை வாங்குகிறப்போ சல்லிய தோஷம்னு ஒரு தோஷம் வரும். அந்த தோஷம் என்ன அப்படின்னீங்க, இது சிம்பிளாக போகிற மாதிரி பண்ணிடலாம். இவங்க என்ன நிலையில் கொடுத்தாங்களோ, என்ன காரணத்துக்காக உங்களுக்கு கொடுத்தாங்களோ அந்த பூமியை, ஒரு உடல்நல குறைவு காரணமாக ஹாஸ்பிட்டல் போகிறது, அது சார்ந்த செலவுகள், அல்லது வம்பு வழக்கு சார்ந்து விலங்குகள் சார்ந்த செலவுகள், அல்லது கடன், அந்த மாதிரியான செலவுகள். ரொம்ப கடன் நெருக்கடினால நான் இந்த இடத்த விற்றுறேன் அல்லது பூமியை விற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வர்றது. அதேமாதிரி கல்விக்காக அப்படிங்கிற விஷயத்தில் வரும்போது அந்த மாதிரியான விஷயங்கள் வரும். குழந்தைகளுக்காக, கல்விக்காக, அந்த மாதிரியான விஷயங்கள் இது வரும்போது, அல்லது வேலையில் சேர்றக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது அந்த தாக்கமும் அழுத்தமும் அடுத்து இந்த பூமியை வாங்குகிறவர்கள் யாரோ அவர்கள் மீது பயணிக்கும் சொன்னால் அவங்களால் நம்ப முடியுமா? ஆனால் நிறைய பேரை கேளுங்கள், இந்த தோஷம் செவ்வாய் இப்படித்தான் பயணிக்கும். அந்த இடத்தை வாங்கி கொஞ்ச நாள் கழித்து நான் சிரமப்படுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களோட அந்த விஷயம் என்னவாக மாறும் அப்படின்னா இப்படித்தான் வரும். அவங்க என்ன காரணத்துக்காக அந்த இடத்துலேருந்து வெளியேறினார்களோ அந்த விஷயத்தை அந்த பூமி அதிலிருந்து வரும். இதுக்கு பேர் சல்லிய தோஷம் அப்படின்னு. இது நீக்க முடியாதுன்னா அதுக்கு ஒரு பூமி பூஜைன்னு ஒரு விஷயம் இருக்குது. ராமேஸ்வரத்தில் பிண்டம் கொடுத்து செய்கிறாங்களங்க, அந்த பிண்டம் கொடுத்து செய்கிற திதி தர்ப்பணங்களுக்கான இடமல்ல ராமேஸ்வரம். இந்த பூமி பூஜைக்கான இடம்தான் ராமேஸ்வரம். இந்த பூமி பூஜையை மகாலட்சுமி செய்தாங்க. மகாலட்சுமிக்கு பூமாதேவியின் ஒரு விஷயம் உண்டு. பூதேவி, ஸ்ரீதேவி சமேத பெருமாள்கள் நிறைய தமிழ்நாடு முழுக்க இருக்குது. இந்த பெருமாள்கள் பூமாதேவின்னு ஒரு விஷயமும், அதே மாதிரி மகாலட்சுமிங்கிற ஒரு விஷயத்தையும், இரண்டையும் ஒரே நேரத்தில் கொண்ட விஷயமாக அங்கே இருக்குது. இப்போ தெரியுதுங்களா, சீதாதேவி பூமியை பூஜை செய்வதற்கான விஷயத்தை ராமேஸ்வரத்தில் செஞ்சது ஸ்ரீராமனோடு சேர்ந்து செய்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை. அங்கே மண் லிங்கம் இருக்கிறது, அந்த மண் பூஜை தான் நாங்கள் செஞ்சாங்க. மற்றபடி இவங்க சொல்லிகிட்ருக்கிற, நிறைய பேர் நம்பிகிட்ருக்கிற அந்த திதி தர்ப்பணங்கள் செய்யப்படவில்லை. 22 தீர்த்தத்துக்கும் அதுதான். அதுக்கப்புறம் மண்ணை ஆள முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த தோஷம் ஒரு மண்ணை செழிப்பானதாக விடாத போது இந்த மண் பூஜை செய்து அதை செழிப்பானதாக மாற்றுவது அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுவே சிம்பிளாக நான்லாம் அங்கே போயெல்லாம் எவ்வளோ தூரங்க, நமக்கு ஒரு 5 சென்ட் வாங்குறதே பிரச்சனைங்கன்னா இன்றைக்கி இருக்க வேல்யூஷனில் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. அங்கே போய் நீங்கள் பார்க்க முடியல, பார்த்துடலாம், அங்கே இருக்கிற தீர்த்தங்களை கொண்டு வந்து போடலாம். இல்லை அதுவும் எனக்கு சிரமம், கடல் தண்ணியெல்லாம் கொண்டு வந்து போட்டு எல்லாம் பண்ணுறது சிரமம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் அது அந்த ஜாதகத்தில் என்ன அமைப்பினால் வந்துச்சு அப்படிங்கிறத நான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்டதை வாங்கியிருப்பீங்க அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்ல முடியும். அந்தளவுக்கு ஆழமாக பார்க்குறவங்ககிட்ட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அல்லது நம்ம தேவைப்பட்டால் அந்த ஜாதகத்தை அனுப்பி நம்ம பார்த்து சொல்லிடுவோம். அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்படி ஒரு தோஷம் இருக்கும். இன்னொரு விஷயம் மங்கள தோஷம் விஷயம் உண்டு. மாங்கல்ய தோஷமாக அதை பார்ப்பாங்க. இதுதான் இடுகதிர் செவ்வாய் கூடி எங்கிருந்தாலும் அமங்கலி ஆவாள் அப்படிங்கிற, அதுக்காக கணவனை இழந்து விடுவாள் அப்படிங்கிற ஒரே வார்த்தைக்கு நேரடியாக ஒரு கணவன் இறந்துடுவான் அப்படின்னு மட்டும் அர்த்தம் இல்லை. இந்த தோஷம் இப்படி மட்டும்தான் வேலை செய்யும்னு இல்லை. இந்த தோஷம் எப்படி வேலை செய்யலாம் அப்படின்னிங்கன்னா அதுவும் நிறைய ரூல்ஸோடு இருக்குது. இந்த செவ்வாயும் ஒரு இந்த மாதிரி 2 சேர்ந்த மாதிரி வெப்பத்தின் காரணமாக, கொதிநிலையின் காரணமாக, மனோவியல் ரீதியாக ஒரு பெரும் போராட்டத்தை அது தரும் அப்படிங்கிறதா. அந்த அந்த கொதிக்கிற மாதிரி சூட்டில் இருக்கிற மாதிரி, அந்த வெப்பத்திலேயே தவிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா, அதை அந்த பெண் கடக்க வேண்டும் அல்லது ஆண் கடக்க வேண்டும் அப்படின்னு. இந்த ஆண் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் சொல்லலை, பெண்ணுக்கு மட்டும் மாங்கல்யம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஆணுக்கும் அந்த விஷயம் உண்டு. அது எப்படி அப்படின்னீங்கன்னா,
இதில் இப்படி மாங்கல்யத்தை காட்டுங்க, அதுக்கு பதிலாக ஆணுக்கு காட்டும்போது என்ன சொல்லணும்னா இரத்த உறவுகளில், இதுதான் பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம் இவைகளையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ஒருவரை வீரம், வீரியம், பராக்கிரமம் இந்த விஷயங்கள்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை, ஒரு கிரகத்தை நாம் தோஷம் தரும் கிரகமாக நிறைய ஜோதிடர்கள் சொல்கிறதுக்கு இது ஒரு காரணம். தோஷம் தருவதில்லை, அது நோயை குணமாக்கக்கூடிய தன்மை. ஒருவரின் இரத்த ஓட்டத்தின் வேகத்தை, அது என்ன வகையான மரபிலிருந்து வருகிறாருங்கிறது, என்ன வகையான கலாச்சாரத்திலிருந்து வருகிறார், என்ன வகையான பண்பாடு, என்ன விதமான ஆளுமை, இது இரத்தத்தின் வேகம் என்ன, அவருடைய நோய் எதிர்ப்பு திறன் என்னன்னெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை இது தரும். அதில் சகோதர வகைகள் அப்படிங்கிறதையும் இது காட்டும். இந்த சகோதர வகைகள் அப்படிங்கிறது ஒரு தாத்தாவிலிருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா 6-7 பிரிவாக, 7 பிரிவு, 8 பிரிவு, 10 பிரிவாக போயிருக்கும் இல்லையா. இதெல்லாம் பங்காளிகள் அப்படிங்கிற விஷயமா ஒரே குலத்தை, குலதெய்வத்தை சார்ந்தவர்களாக இவங்க இருக்கிறாங்க, அந்த சாமியை கும்புறவங்களாக இருக்காங்க, இவங்க ஒருதாய் பிள்ளைகள் அப்படிங்கிறத காட்டக்கூடிய விஷயமாக மாறுற அந்த செவ்வாய் எப்போ தோஷமாக மாறும் அப்படின்னா இந்த மாதிரி கிரக சேர்க்கை காட்டும். அந்த மாதிரியான விஷயங்கள் தோஷங்கிறது இதுதான். இப்படி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பங்காளி உறவுகளுக்குள் மிகப்பெரிய பகை உணர்வை வளர்க்கும். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசையினால் இது பெரும் பகைகளை வளர்த்து அதன் மூலமாக அவர்களுக்குள் ஏற்படுகிற போராட்டங்கள், மனப்போராட்டங்கள், யுத்தங்கள், சிந்தனைகள் இதுகளை எல்லாம் மாற்றங்களை செய்து விடுகிறது அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். இந்த தோஷங்கிறது இப்படி வேலை செய்யணும், இப்படி வேலை செய்யும், அப்படி வேலை செய்யுமா அப்படிங்கிறது அந்த ஜாதகத்தில் இருக்கும். இதையத்தான் கண்டுபிடிக்கணுமே தவிர இந்த மையப்புள்ளியை நீக்குவதற்கு, இந்த பிரச்சனையை நீக்குவதற்கு உண்டான ஸ்தலங்களையும் பெரியவங்க கொடுத்துருக்காங்க, அந்த விஷயங்களையும் கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாகவும் சரி பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருக்குது. அதை எப்படி சரி பண்ணுறதுக்குன்னு அதுவும் கோயில்கள் இருக்கிறத காட்டாமல், லக்னத்தில் இருந்தால் செவ்வாய் தோஷம், 2 இருந்தால் செவ்வாய் தோஷம், 4 இருந்தால் செவ்வாய் தோஷம், 7 இருந்தால் செவ்வாய் தோஷம், 8 இருந்தால் செவ்வாய் தோஷம், 12 இருந்தால் செவ்வாய் தோஷம்னு 6 இடங்களில் காட்டுறது செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற சரியான பார்வை அல்ல. இதில் விருச்சகத்திலிருந்தும் மேசத்திலிருந்தும் 2 தோஷம் வரும். அதில் வேறு வித்தியாசம் இருக்குது. அதெல்லாம் ஜோதிடர்களுக்கு நம்ம பாடம் நடத்தலை, எளிமையானவர்களுக்கு சொல்லும்போது இப்படி இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறோம். அந்த மாதிரி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த விஷயம் இப்படி செய்யும். இந்த விஷயம் செய்யும்போது இதில் செவ்வாயின் திசையை நடத்தும்போது அது கடுமையாக இருக்குமானால் விபத்துகள், அகால மரணங்கள், அதன் மூலமாக ஒரு சைடில் இன்னும் சனி பகவானெலாம் கூட சேர்ந்துருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி ஒரு சில கூட்டு சேர்க்கைகள் வரும்போது, திதி சூரியங்கள் பலம் இழக்கும்போது, இந்த விஷயம் இந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னிங்கன்னா அகால மரணங்களை கொடுக்கும். இது அச்சமூட்டுவதாக 100% இப்படி நடந்துடும், இன்னாருக்கு நடந்துடும் அப்படின்னு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜாதகங்கள் இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட மாதிரி ஒரு 40%, 30% பேருக்கு, 20% பேருக்கு தான் இது நடக்கும். இதிலிருந்து வேறு விதமாக என்ன நடக்கும் அப்படிங்கிறது அந்த ஜாதகத்தோட தன்மை. ஆனால் பாதிப்பு இல்லாமல் கொண்டு வர்றதுக்கு இதில் என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சி சொல்கிறது தான் ஒரு செவ்வாயின் ஜாதக ஆய்வாக இருக்கும். அப்படி இருக்கிற முடியும். அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் தோஷங்களாகும். இது மாதிரியே மங்களக்காரகன் அவருக்கு ஒரு பேர் இருக்குது. இந்த பெண்ணின் மாங்கல்யத்தை சொல்கிற மாதிரி, பூமியை சொல்கிற மாதிரி மங்கள நிகழ்ச்சிகளில் மங்கள விஷயங்களை செய்து தரக்கூடிய விஷயங்களை, பூமியின் விளைச்சலில் இருக்கக்கூடிய அளவீடுகளை சொல்லக்கூடிய விஷயங்களை, அதில் ஏற்படக்கூடிய குலதெய்வம் அப்படிங்கிற விஷயம் கூட ரத்தத்தின் பரம்பரையில் வரக்கூடிய விஷயங்களை, குலதெய்வத்தின் விஷயம், நோய் எதிர்ப்பு சக்தியை, இவங்க என்ன மாதிரி கலாச்சாரத்தில் வளர்ந்தாங்கங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு போகிறது தான் செவ்வாயின் தன்மை. இந்த செவ்வாய் மலை உச்சியில் இருப்பதற்கு உள்ளுக்குள்ளே கிருத்திகை கடைப்பிடிக்கிறவங்க, ஏற்கனவே நம்ம சொன்ன வீடியோவில் கிருத்திகை கடைப்பிடிக்கிறவங்க நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்கிற காரணம் மலை ஏறும்போது ஏற்படுகிற மாற்றங்கள். இது உடலில் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா ரத்தத்தில் வேலை செய்யும், மஜ்ஜையில் வேலை செய்யும். இது உட்கொள்கிற உணவு முறைகளில் மாறும்போது அந்த கலாச்சார மாறுபாடுகள் உள்ளுக்குள்ளே அவங்களுடைய சிந்தனைகள் மாறி இதன் மூலமாக ஒரு தோஷம் ஏற்படுது. இந்த கலாச்சாரத்தை வடிவமைப்பில் அவங்க ஏற்படுத்திக்கிற மாற்றங்களால் ஒரு தோஷம் வரும். அவங்க ஒரு பாரம்பரியமாக இருக்கக்கூடிய விஷயங்களில் ஒத்துப்போக முடியாமல் போகும். இதுதான் தோஷமாக மாறுதுன்னு சொல்லலாமே தவிர, மற்றபடி செவ்வாய் தோஷத்தை பல்வேறு கோணங்கள் ஆய்வு இருக்கிறதுனால இவங்க சொல்லிட்டு இருக்க இந்த பழைய மெத்தேடு சரியானதல்ல. அவ்வளோதான் நம்ம சொல்கிறோம். 10 நிமிஷம் ஆக போகுது. இன்னொரு காணொலியில் காணலாம். நிறைவாக செய்திருக்கேன் என்ற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் போடுங்க. அடுத்த காணொலியில் காண்போம்.
நிறைவாக செய்திருக்கிறேன் என்று நம்புகிறேன். மறுபடியும் ஒரு காணொலியில் காணும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நன்றி, வணக்கம்.